ஹாய் காய்ஸ், இந்த சேனலில் இனி தொடர்ந்து வந்து நம்ம பேபிஸ் அண்ட் மதர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 8 month ஆச்சு. ஸோ வந்து நம்ம டெலிவரிக்கான பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வந்து எனக்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த பாக்ஸ், ஸோ வந்து நான் அதுலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மதரோட பேக்கில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து மதருக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டே ஃப்ரீ. ஸோ வந்து ஸ்டே ஃப்ரீ வந்துட்டு நம்மளுக்கு வந்து லோட் வந்து ஜாஸ்தியாக தாங்குற மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜில் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு பெரிய பேட்ஸ் வந்து தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற சைஸை விடவும் அதிகமான சைஸில் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்டரோட சஜஷனோட உங்களுக்கு வந்து என்ன மில்க் சப்ளைக்கு வந்து என்ன பவுடர் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரோபைலும் அண்ட் லாக்டோனிக்கும் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அயன் சிரப். ஸோ வந்து நம்ம ப்ரெக்னென்சி டயத்துலேயும் யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான சீப்பு, பொட்டு, பவுடர், வேறு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காட்டன் பெட்ஷீட்டும் வந்து லாங் சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம கூட வரவங்களுக்கும் தேவைப்படும், இல்லைனா நம்மளுக்கும் கூடி மேலே போட்டு தேவைப்படும். அண்ட் வந்து லைன் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குமோ அதெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். காட்டன் ஸ்கர்ச்சீஃப் அண்ட் வந்து இன்னர் வேர்ஸ், பேண்டீஸ் அந்த மாதிரிலாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் டம்மி ஷேப்பரும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டயத்தில் வந்துட்டு நம்மளுக்கு பேபி எடுத்த உடனே ரொம்பவே வயிறு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கீழே வந்துட்டு இறக்கமாக இருக்கும். ஸோ வந்து டம்மி ஷேப்பர் நம்ம போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிசேரியனான டயத்தில் வந்து அந்த தையல் வந்து இழுக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டம்மி ஷேப்பரும் வாங்கி வச்சுக்கோங்க. இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓப்பன் நைட்டி. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஓப்பனாக வந்துடும். ஃபுல்லாகவே வந்து பட்டன் வச்சு ஃபுல் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் போட்டுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து டாக்டர் வந்து கேட்பாங்க, ஓப்பன் நைட்டி கொண்டு வாங்க பட்டன் ஃபுல்லாக வச்சு அப்படின்னு. அந்த டயத்தில் வாங்குறதுக்கு வேண்டி நம்ம வந்து இப்போயே அதை வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபீடிங் டாப்ஸும் ஃபீடிங் நைட்டி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் நைட்டிஸ். ஸோ வந்து இது வந்து சென்ட்ரலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஜிப் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு அந்த டயத்தில் நம்மளோட நார்மல் நைட்டிஸ் போட முடியாது, அதனால் ஜிப் வச்சு நைட்டி வாங்கி வச்சுக்கோங்க. காட்டன் டவல்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. பேபிக்கும் தேவைப்படும் அண்ட் வந்து அதே சேம் நம்மளுக்கும் தேவைப்படும். ஸோ வந்து காட்டன் டவல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபீடிங் டாப். ஸோ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வந்துட்டு 2 சைடுமே வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டாப்பும் அண்ட் வந்து ஒரு லெகின்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது நம்ம வந்துட்டு இதை அப்படியே வேர் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ வந்து கம்பல்சரி வந்து இந்த மாதிரி ஒரு டாப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபீடிங் நைட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மதருக்கு தேவையான ஃபுல் ஐட்டமாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது போக பிளேட்டு அண்ட் வந்து டம்ளர் அதெல்லாமும் வந்துட்டு நம்மளுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இது போக உங்களுக்கு வந்து மதருக்கு வேறு ஏதாவது தேவைப்படுது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த பேக்கில் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து மஸ்கிட்டோ பெட். ஸோ வந்து குழந்தை பிறந்தவுடனே நம்ம இதில் படுக்க வச்சுக்கலாம். படுக்க வச்சுட்டு அப்படியே ஜிப் வரும். ஸோ வந்து ஜிப் வந்து நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து மஸ்கிட்டோஸ் வராமல் இருக்கும். இது வந்து லங்கோட்ஸ். நான் வந்து காட்டன் சாரீலேருந்து நானே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அது போக உங்கள்கிட்ட வேட்டி இருந்துச்சு அப்படின்னா காட்டனில் அதையும் வந்து நீங்கள் வந்து ஒரு சதுர ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டயத்தில் பேபி வந்து மோஷன் போயிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து நான் கட் பண்ணி நானே ஸ்டிச் பண்ண லங்கோட்ஸ் இதெல்லாம். ஸோ லங்கோட்ஸ் வீடியோ என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட்ஸ் பண்ணலாம். இது வந்து லங்கோட்ஸ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிடலாம். அந்த டயத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்மளால் டயப்பர் வந்து யூஸ் பண்ண முடியல, பேபிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த மாதிரி காட்டனில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேபியை கேரிங் பண்ணுற பெட். ஸோ வந்து இதில் வந்து பேபியை வந்து நம்ம படுக்க வச்சு அப்படியே கையில் தூக்கிக்கலாம். ரொம்பவே சின்னதாக இருப்பாங்க. ஸோ வந்து நம்மளால் வந்து அவங்கள கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இதில் வந்து பேபியை படுக்க வச்சுட்டு கேர் பண்ணிக்கிட்டோம்னா வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி தான் ஒரு ஜிப் போட்டதுமே இந்த மாதிரி தான் அந்த பெட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேபி ஸ்வெட்டர். இது வந்து நான் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு பேபி பிறந்த உடனே அவங்க இதை கேட்பாங்க. அதனால் ஒரு டவலும் ஒரு ஸ்வெட்டர் செட்டும் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஹெட்டுக்கும் அண்ட் வந்துட்டு லெக்குக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்னாடியே பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க கேட்கும்போது நம்ம டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ மதருக்கு வந்து ஓப்பன் நைட்டி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு நம்ம ஒரு டவல் அண்ட் வந்துட்டு ஸ்வெட்டரும் வந்து முன்னாடியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பேபியோட கிளாத்ஸ் தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு பனியன் கிளாத்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து காட்டன் கிளாத்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயுமே 2 சைடுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஓப்பன் வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு ஓப்பனில் தான் வரும். ஸோ இதில் ஒரு 10 பீஸ், அதில் ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, போதும். ஜாஸ்தி தேவையில்லை, ஏன்னா சீக்கிரம் வந்து பேபி வந்து வளர்ந்துருவாங்க. ஸோ வந்து பத்தாமல் போயிடும். அதனால் வந்து நம்ம கம்மியாகவே வந்துட்டு எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஷீட்டுங்க. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. வீட்டில் நம்ம வந்துட்டு நம்ம பெட்லலாம் வந்துட்டு பேபி யூரின் போயிட்டாங்கன்னா பெட்டே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்பிட்டல்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இது 2 ஷீட் பக்கம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஷீட் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து வாட்டர் வந்து கீழே வந்து நம்மளுக்கு போகாது. இது வந்து பேபி வாட்டர் ப்ரூஃப் ஷீட்னு சொல்லி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு கடையிலையுமே கிடைக்கும், ஸோ வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயுமே கிடைக்கும். அண்ட் எதுக்கும் இன்னொரு வந்துட்டு காட்டன் பெட்ஷீட் தேவைப்படும், நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா லங்கோட்ஸ். இது வந்து பனியன் கிளாத்தில் லங்கோட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயுமே ஒரு 5-6 பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டனாக தேவைப்படலாம். லங்கோட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். நான் வந்து நிறைய வெரைட்டியில் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் நானே ஸ்டிச் பண்ணதும் எடுத்திருக்கேன். இது வந்து பனியன் கிளாத்து. இது வந்து நான் வந்து கடையில் வாங்கினேன். அது போக இன்னொரு வெரைட்டி லங்கோட்ஸ் இருக்குது, அதுவும் காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து அந்த டயத்தில் நமக்கு தேவைப்படுமா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறது சேஃப்டியாக இருக்கும். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீடிங் பாட்டிலாக வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் பெட்ஷீட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் டவலாகவும் இருக்கலாம், இல்லை பெட்ஷீட்டாகவும் இருக்கலாம். நார்மல் சைஸாக வந்து பேபிக்கு தேவைப்படுற மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் பேபி துடைக்கிறக்கா இருக்கலாம், இல்லாட்டி கீழே விரிச்சு விட்டு படுக்க வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா பேபி குல்லா செட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஹேண்ட் க்ளவுஸும் வருது அண்ட் வந்து லெக் க்ளவுஸும் வருது. தலைக்கும் வந்து குல்லாவும் தந்துடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேக்காக வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான், ஆனால் வந்துட்டு கம்மியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நியூபோர்ன் பேபிக்கு நம்ம வாங்குறதுனால அது வந்து 3 மந்த் பேபியெல்லாம் ஆகும்போது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு 3 செட் 4 செட் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்பவே குளிர்காலமாக இருந்துச்சு, டைம் குளிர்காலமாக இருந்துச்சு, அந்த ஏரியா வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சீசன் டைமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பேபியோட பாத்திங் டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்டில் பேபி ஷாம்பு அண்ட் வந்து பேபி மசாஜ் ஆயில் அண்ட் வந்துட்டு பேபி சோப்பும் நான் வாங்கி வச்சுருக்கேன். வேறு இம்பார்ட்டண்ட்டாக வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு இது போதும். பவுடர் இதெல்லாம் வந்து நியூபோர்ன் பேபிக்கு தேவையில்லை. ஸோ வந்துட்டு அந்த டயத்தில் யூஸ் பண்ணுறக்கானது வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து வைப்ஸ். ஸோ வந்து 18 வைப்ஸ் வந்து இதில் இருக்குது. இது வந்துட்டு வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால நான் இது வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா யோசிச்சு எந்த பிராண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து வாங்கிக்கோங்க. இம்பார்ட்டண்டானது பார்த்திங்கன்னா வைப்ஸில் வந்து நல்ல பிராண்டு, நல்ல குவாலிட்டியாக வாங்கணும். ஏன்னா நியூபோர்ன் பேபிக்கு வந்து நம்ம அதை வைப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஸோ வந்து பேபி வைப்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு லங்கோட்ஸ். இது வந்து இன்னொரு மாடல் லங்கோட்ஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா பாஞ்ச் மாதிரி ஒரு கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த கிளாத். அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள மோஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் போனாலும் வெளியில் வந்து அது வராது. இது நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்.
ஆல்ரெடி நான் ஒரு ஸ்வெட்டர் காட்டியிருப்பேன். இது வந்து 2 பீஸ் இதில் இருக்குது. ஸோ வந்து 3 ஸ்வெட்டர் வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், தேவைப்படும். ஸோ வந்து 3ஓ 4ஓ வந்து நியூ பார்ன் பேபிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபி டைப்பர்ஸ். இது வந்து டேப் டைப்பில் நான் வாங்கி வச்சுருக்கேன். 2 சைடுமே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வராது. ஸோ வந்து டேப் தான் வரும். அதை வந்து நம்ம அப்படியே வந்து டேப் வந்து டேப் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணுங்கும்போது நம்ம வந்து ரிமூவ் பண்ண மாதிரி இருந்தால் அந்த டேப்பை வந்து எடுத்துவிட்டு ரிமூவும் பண்ணி அப்படியே வந்து டஸ்ட்பினில் நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி டேப் டைப் டைப்பர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பேக்கோ இல்லை வந்துட்டு கட்டப்பை அந்த மாதிரி எது இருந்தாலும் வந்துட்டு பேபியோட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இதுவே தேவையான அளவுக்காக இருக்கும். அண்ட் போக பிளேட்டு, டம்ளார், அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையான பாடி லோஷன்ஸ், அதெல்லாமே சீப்பு, வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சோப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. மேலும் மேலும் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.